உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்ல ஒரு மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருந்தா மட்டுமே போதும். இப்போ நான் சொல்ல போற ஆன்லைன் பிசினஸ் ஐடியாவை லிட்டரலி 0 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி லாக்ஸ் வர கூட ஸ்கேல் பண்ண முடியும். பட் இதுக்கு தேவை உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட் மட்டும் தான். ஆக்சுவலா இந்த பிசினஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, அண்ட் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருப்பாங்க. இதுல உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள நடக்கிற பண பரிமாற்றத்துக்கு நடுவுல இருந்து உங்களுடைய கமிஷனை கட் பண்ணிக்கிறது. இப்போ நான் சொன்னது சில பேருக்கு புரியாம கூட இருந்திருக்கலாம். சோ அவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹரிசவுன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டர் இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 40,000 இருந்து 50,000 கொடுத்தா மட்டுமே போதும். இவர் வந்து ஒரு பிராண்டை தாராளமா ப்ரோமோட் பண்ணுவாரு. சோ இப்போ உங்களுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பிராண்ட் கிட்ட இருந்து அவர் இருக்கிற 50,000 வாங்கிட்டு அந்த கிரியேட்டர் கிட்ட இல்ல இந்த வாட்டி எங்களால 50,000க்கு தர முடியாது, நம்ம இந்த வாட்டி ஒரு 35,000 பண்ணிக்கலாம், இல்ல 40,000 பண்ணிக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி நெகோஷியேட் பண்ணி நீங்க இந்த மாதிரி அவர்கிட்ட பேசி எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய பேமெண்ட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுடைய கமிஷனும் ப்ராஃபிட்டும் இருக்கும். இப்போ உங்களை சில பேர் யோசிக்கலாம், என்னப்பா ஹரியே ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படின்னு. நம்ம இங்க இருந்து 50,000 வாங்குவோமா, இங்க 40,000 கொடுப்போமா, 10,000 நமக்கா, இதெல்லாம் இங்க என்ன லாஜிக் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி இங்க நிறைய பேர் உங்களை சுத்தி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி உங்க மனசுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதுவும் நாம இந்த வீடியோல என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம், எப்படி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை ரீச் பண்ண போறோம், எப்படி பிராண்ட்ஸ் ரீச் பண்ண போறோம், எப்படி ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ண போறோங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க போற இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிற விஷயமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு பெரிய கடல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். பட் இஃப் யூ வாண்ட் டு டேக் இட் சீரியஸ்லி, நீங்க ஓடிங் ஸ்கூல்ஸோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் லெட் கோர்ஸ். அதுல உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே ஆக்சுவல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்களாம். உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கோட சேர்த்து கண்டினியூஸ் அவங்களுடைய கரிக்குலமை அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப் வீக்கெண்ட் கிளாसेस வித் ரெக்கார்டட் செஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமா இவங்க கிட்ட 500+ ஹையரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. லைக் கூகுள், பஜாஜ் ஃபைனான்ஸ், டெக் மஹேந்திரா, பிலிப்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ். கடைசியா இந்த கோர்ஸ் மூலமா வேலை வாங்குறவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் நீங்க உங்களுடைய வெப்சைட்லயே செக் பண்ணலாம். இதுலயும் ஒரு படி மேல போய் ஓடிங் ஸ்கூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கிட்ட நீங்க கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் சேலரியில 10% மட்டும் பாக்கி ஃபீஸா கட்டி முடியும்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு உங்களுடைய கோர்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. சோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை கொஞ்சம் சீரியஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி ஓடிங் ஸ்கூல்ஸோட வெப்சைட்ல உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ பேக் டு தி வீடியோ. ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸும் கிரியேட்டர்ஸும் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கங்கறத நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா ஒரு கிரியேட்டரோட இன்கம் ஸ்ட்ரீமும் அவங்க வீடியோ கிரியேட் பண்ற பிளாட்ஃபார்மை பொறுத்து மாறுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் கிரியேட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து AdSense இருந்து காசு வரும். அண்ட் தென் இந்த மாதிரி பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ், அப்ளைன் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா இதுவே நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய ரெவன்யூவே வந்து இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் கிட்ட தான் இருக்கும். அந்த ப்ரொமோஷன்ஸ்னா ஒரு பிராண்ட் காசு கொடுப்பாங்க, அந்த பிராண்டை பத்தி இவங்க பேசுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரை அது மட்டும் தான். இதே யூடியூப் பார்த்தீங்கன்னா ஆட் ரெவன்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த கிரியேட்டர்ஸ்க்கு என்ன தேவை, இந்த பிராண்ட்ஸுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு. கிரியேட்டர்ஸுக்கு காசு வேணும், அந்த பிராண்ட்ஸுக்கு நிறைய விளம்பரங்கள் பண்ணி அது மூலமா அது லீட்ஸ் ஜெனரேட் ஆகி உங்களுடைய பிசினஸ் க்ரோ ஆகணும். ஸோ இப்போ நம்மளுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நான் சொன்ன எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் ரீச் பண்ணி அவங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு கூகுள் ஷீட்லையோ இல்லை எக்ஸல் ஷீட்லையோ இல்லை நோஷன்லையோ போட்டு ஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பிராண்ட்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஹரி எப்படி என்ன சொல்கிறேன், நீ எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸை ரீச் பண்ண முடியுது, அவங்க வீடியோ போடுறாங்க, அவங்கள எவ்வளோ பெரிய ஆள், அவங்களை எப்படி நம்ம ரீச் பண்ணுறது, எப்படி அவங்கள்ட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கும் வழி இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக போய் ஒரு பிராண்டர் ஒரு கிரியேட்டர் ரீச் பண்ண நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு வரேன் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கான்டெக்ட் பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ உங்களை எப்படி ரீச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேட்டர்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபார் ப்ரொமோஷன்ஸ் இல்லை ஃபார் காப்பிரைட் இஷ்யூஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் கார்பரேட் இஷ்யூஸ் இந்த மாதிரி போட்டு ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பேன், harizon.contact@gmail.com. இந்த மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸுமே அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அவங்களுடைய சேனலோட நேமை டைப் பண்ணுங்க. சேனலோட நேமை டைப் பண்ணிட்டு அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் அபோட் செக்ஷன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ இமெயில் சொல்லிட்டு இருக்குதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ ஹரி எனக்கு இங்கிலீஷ்லேயே அவ்வளோவா தெரியாதப்பா, நான் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது முன்னாடி கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியணும். இந்த வேலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். பட் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் தெரியாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் அதுக்கு இந்த டைம் எல்லாமே மாறி போச்சு. இப்போ எல்லாமே வந்துச்சு. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ChatGPT போய்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறேன், இந்த உங்களோட டேட்டா ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து மெயில் ரெடி பண்ணு, ரைட் பண்ணு,
இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வாங்குறீங்க ரைட் பண்ண சொன்னால் அது சூப்பராக ப்ரொஃபஷனலாக எழுதி கொடுத்துரும். அது வந்து ஒரு ஹியூமன் டச்சோட சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஏஐயோட ஹெல்ப்லாம் எடுத்துக்கலாம். ஒரு இமெயில் எடுக்கிறதுக்கு நான் வேணால் அதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான மெயில் ரெடி பண்ணிவிட்டு அதே மெயிலில் இந்த மாதிரி எல்லாரும் இமெயிலையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். பட் இதே இந்த கேஸ் இன்ஸ்டாகிராமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபார் ப்ரொமோஷன் அப்படின்னு போட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட்டை எவருமே வச்சுருப்பாங்க. தனியாக அந்த ப்ரொமோஷன்ஸுக்குன்னே சொல்லிட்டு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்காக ஃபார் ப்ரொமோஷன்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணி அவங்களோட இன்னொரு ஐடியா டேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஐடியாக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் அவங்கள ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இல்லை அவங்களும் இன்ஸ்டாகிராம் பயோலேயே ஃபார் ப்ரொமோஷன்ஸ்னு போட்டு அவங்களோட இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ரீச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா 100% ரீச் பண்ண முடியும். ஏன்னா எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் காசு தான் தேவை. அஃப்கோர்ஸ் அவுட் ஆஃப் த டே என்ன தான் எல்லோரும் என்னோட ஹாபிக்காக வீடியோ போடுறேன், என்னோட என்டர்டைன்மெண்ட்காக வீடியோ போடுறேன்னு சொன்னாலும் இந்த மணிங்கிற விஷயம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க ஓகே நமக்கு வந்து இவங்க மூலியமாக ஏதாச்சும் ப்ரொமோஷன் வந்து நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சாலும் ஓகே தான் சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 99.9% ரிப்ளை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த மெயில் உருப்படியாக இருக்கணும். அந்த மெயில் சரியில்லைன்னா ரிப்ளை வராது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எல்லா கிரியேட்டர்ஸும் அவங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்தோம். தென் ஒரு ஒருத்தருக்கும் மெயில் பண்ணி அவங்ககிட்ட எடுக்கிற ரிப்ளை ஃபுல்லாக டேட்டாவாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிராண்ட்ஸை ரீச் பண்ண போகிறோம். பிராண்ட்ஸ் எப்படி ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனிக்குள்ளேயே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவே ஆட்களை ஹையர் பண்ணி வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் இது எல்லா பிராண்ட்ஸ் கிட்டே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா பிராண்ட்ஸோடைய இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல இருப்பாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து லிங்க்டின்ல போயிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் இமெயில் அவங்களால ஈஸியாக எடுக்க முடியும். ஈவன் இல்லை அவங்க கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏஜென்சி வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றின எல்லா டேட்டாவும் இருக்குது, அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க மாதிரி இருக்குது. என்ன உங்களுடைய கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர் வச்சு அந்த ப்ராடக்ட்டை ரொம்ப கம்மியாக ப்ரைஸாக ப்ரொமோட் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் எனக்கு எதுவுமே பே பண்ண வேண்டாம், என்னுடைய கட்டை வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை வச்சு ட்ரைல் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. இப்போ உங்களை சில பேர் கேட்கலாம், என்ன ஹரி சொல்கிற, இப்படி நான் அந்த வேலையை பண்ணுறதுக்கு அவங்களே இந்த வேலையை பண்ணிடலாமே, அவங்க கொஞ்சம் காசு மிச்சம் தானே அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவுக்கு இந்த வேலை ஈஸி கிடையாது. ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரம் பேசுகிற வேலையே ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இன்ஃப்ளூயன்ஸ் என்னால் வந்து 40,000 பண்ண முடியாது, நான் 50,000 மேலும்பாங்க, இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேட் பண்ணால் ஓகே சொல்லிடுவாங்க. இந்த நெகோசியேஷன் டைமு, அந்த அவங்க வீடியோ மேக் பண்ணுறது, நீங்கள் நோட் பண்ணுறது, அதை நீங்கள் ரிவ்யூ அனுப்புறது, இது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் டைம் இருக்காது. அவங்களால அதுக்கு ஒரு ஆளை போட்டு எல்லா கம்பெனியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை தேடி போயிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பண்ண ப்ரொமோஷன், இந்த ஓடி ஸ்கூல்ஸை பற்றின ப்ரொமோஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க கம்பெனியில் வந்து ஒரு டீம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை பண்ணுறாங்க. பட் இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அண்ட் தென் நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய மற்ற சேனல்ஸில் இந்த மாதிரி ஏஜென்சிஸ் மூலியமாக வர ப்ரொமோஷன்ஸையும் நான் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இதை பற்றி பர்சனலாக தெரியும், இதில் எவ்வளோ பணம் போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக சொதப்ப தான் போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பேச தெரியாது. ஆனால் போக போக பழகிக்கலாம். இதில் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், உங்கள் பேச்சு திறமையும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ அடித்து பேசி பேரம் பேசி அவங்களுடைய நெகோஷியேட் பண்ணுறீங்களோ அந்த கிரியேட்டர்கிட்ட உங்களுடைய கமிஷன் ரேஞ்சும் உங்களுடைய ப்ராஃபிட் ரேஞ்சும் அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இது யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் 100% பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத லைனாக சொல்கிறேன். முதல் விஷயம், நம்ம எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய கான்டாக்ட் இமெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், ரைட். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணணும். அதாவது நாங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலேருந்து பேசுகிறோம், அடுத்தடுத்த மாதங்களில் அப்கமிங் நிறைய கேம்பெயின்ஸ் இருக்குது, ஆட் கேம்பெயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் ஈஸியாக அந்த பிராண்ட்ஸ் கிட்ட கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டு அவங்களோட எவ்வளோ பேமெண்ட் சொல்கிறாங்கிற மாதிரி எல்லா விஷயமும் கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். மூணாவது விஷயம், லிங்க்டின் மூலியமாகவும் சப்போர்ட் பேஜ் மூலியமாகவும் பிராண்ட்ஸை ரீச் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட டேட்டாஸ் இருக்குது, இது யூஸ் பண்ணி உங்களால் ரொம்பவே நல்ல லீட்ஸை ஜெனரேட் பண்ண முடியுங்கிற ப்ராமிஸை கொடுத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 10-20 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மந்த்லி ஒரு டீசனான ரெவன்யூ எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு எந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணால் ஒரு நல்ல லீட்ஸ் ஜெனரேட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு டெக் கம்பெனியை கொண்டு போய் நீங்கள் ஒரு vloggerகிட்டையோ இல்லை வந்து ஒரு ப்ராங்க் வீடியோஸ் போடுறவங்ககிட்டயோ வச்சு ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டெக் வீடியோஸ்னால் அதை டெக்கு பற்றின ஒரு பிராண்டுனா டெக் சேனல்ஸ்கிட்ட தான் நீங்கள் போகணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் பற்றின ஒரு பிராண்டுனா நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கிரியேட்டர்ஸ்கிட்ட தான் போகணும். அந்த மாதிரி இதே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு பிராண்ட் இருக்குது, இது ஒரு ஹேர் ஆயில் பிராண்ட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கிரியேட்டர்ஸ்கிட்ட தான் போகணும். அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும், எந்த பிராண்ட்ஸுக்கு எந்த ஆடியன்ஸ் தேவை, எந்த கிரியேட்டர்கிட்ட அந்த ஆடியன்ஸ் இருக்காங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி
அந்த கிரியேட்டரோட கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் 2 பேருக்கும் வின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரியேட்டர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி பழகிட்டாங்க, நீங்கள் கரெக்டாக காசு அனுப்புறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அவங்க அடுத்தடுத்து வந்து டெஃபினட்டாக பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக பிராண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி இவங்க கம்மியாக கொடுக்கலாம், இல்லைனா இவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு கொடுக்கலாம் உங்களுடைய பர்சன்டேஜை. ஸோ இதே மாதிரி தான் பிராண்டுமே, நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி நல்ல லீட் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு கம்மியான அஃபோர்டபுளான ப்ரைஸில் அப்படின்னா, ஸோ அதனால் வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு ஷூர்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேம் விளையாடுற டயத்துக்கு, இந்த வீடியோஸ் பார்க்குற டயத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஒரு பேசிக்கான வெப்சைட் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். எதனால் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஈஸியாக கிரியேட் ஆகும் கிரியேட்டர்ஸ் மத்தியிலையும் ஒரு பிராண்ட்ஸ் மத்தியிலையும். ஓகே, இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இருந்தே அவங்களோட கட்டாயம் கிடையாது, பட் அது இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானே வந்து ஒரு இந்த மாதிரி யாராவது நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்களோட வெப்சைட் தான் செக் பண்ணுவோம், அவங்க லெஜிட் தானா, இதை நம்ம ஹேக்கிங் மாரி தான் அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ப்ரோ வெப்சைட்டே எனக்கு கிரியேட் பண்ண தெரியாது, அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் ஹோஸ்டிங் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும், உங்கள் டொமைன் ஃப்ரீயாகவே தராங்க. ஒரு வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நானும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க் மேலே ஐக்கான்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.